அனைத்து பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்கள். இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திரளாக கலந்து கொண்ட அனைத்து தொழிலாளர்களுக்கும், சம்மேளனத்தில் இணைக்கப்பட்ட அனைத்து சங்கங்களின் அனைத்து உறுப்பினர்களுக்கும், இந்தியாவிலிருந்து கலந்து கொண்ட அனைத்து கூட்டமைப்பின் தலைவர்களுக்கும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பில் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று 14/5/2025 தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் தலைமை அலுவலகத்தில் ஆல் இந்தியா ஃபிலிம் எம்ப்ளாயிஸ் கான்ஃபெடரேஷன் ஐஃபெக் தலைவர் திரு அசோக்குமார் துபே, ஐஃபெக் பொதுச் செயலாளர் திரு உன்னிகிருஷ்ணன், ஐஃபெக் பொருளாளர் திரு ரவீந்திரநாத், வெஸ்டர்ன் இந்தியா தலைவர் திரு பிரேந்திரநாத் திவாரி மற்றும் பொருளாளர் திரு கங்கேஸ்வர் லால் ஸ்ரீவத்சா, ஈஸ்டர்ன் இந்தியா ஃபெடரேஷன் தலைவர் சுரூப் பிஸ்வாஸ் மற்றும் கர்நாடகா ஃபெடரேஷன் தலைவர் திரு மகாபாலா மற்றும் பொதுச் செயலாளர் திரு சோம் சுந்தர்மூர்த்தி மற்றும் ஏபி ஃபெடரேஷன் பொதுச் செயலாளர் திரு அம்மிராஜ் மற்றும் தென்னிந்திய திரைப்பட சம்மேளன நிர்வாகிகள் தலைவர் ஆர் கே செல்லுமணி, பொதுச் செயலாளர் திரு பி என் சுவாமிநாதன் மற்றும் பொருளாளர் எஸ்.பி. செந்தில்குமார் ஆகிய அனைத்து நிர்வாகிகளும் மற்றும் இந்தியாவில் உள்ள அனைத்து கூட்டமைப்பு நிர்வாகிகளும் கலந்து பேசி எடுத்த தீர்மானங்கள் 4 தீர்மானம் எடுத்திருக்கோம். அதை உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இந்தியாவில் உள்ள அனைத்து திரைப்படத்துறையைச் சேர்ந்த அனைத்து கூட்டமைப்புகளும் இணைந்து செயல்படும். எந்த ஒரு கூட்டமைப்பு எதிராக யார் ஈடுபட்டாலும் அகில இந்திய தொழிலாளர்கள் மாமன்றம் ஐஃபெக் அவர்களுக்கு ஒத்துழைப்பு தருவதில்லை. குறிப்பாக பெப்சி தொழிலாளருக்கு எதிராக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தைச் சேர்ந்த சில நிர்வாகிகளின் முயற்சிக்கு கண்டனம் தெரிவிப்பதோடு அந்த முயற்சிக்கு ஒத்துழைப்பதில்லை எனவும் ஏகமனதாக தீர்மானம் செய்யப்பட்டது. பெப்சி ஏற்கனவே தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் தென்னிந்திய திரைப்பட தொலைக்காட்சிகள் தயாரிப்பாளர் சங்கம் ஆகிய 4 திரைப்பட அமைப்புகளுடன் இணைந்து பணிபுரிந்து வந்தது. தற்போது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தைச் சேர்ந்த சில நிர்வாகிகள் இன்னொரு கூட்டமைப்புடன் இணைந்து பணிபுரிவோம், அவர்களுக்கு ஆதரவளிப்போம் என்று அறிவித்துள்ளபடியால் அவர்களுக்கு பெப்சி மற்றும் ஐஃபெக்கில் இணைந்துள்ள அனைத்து கூட்டமைப்புகளும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கு ஒத்துழைப்பதில்லை என ஏகமனதாக முடிவு செய்துள்ளது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் அந்த அறிவிப்பை வாபஸ் செய்தால் மட்டுமே அவர்களுக்கு ஒத்துழைப்பது என முடிவு செய்துள்ளது. எனவே இனி வழக்கம் போல தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை, தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் தென்னிந்திய திரைப்பட தொலைக்காட்சிகள் தயாரிப்பாளர் சங்கம் ஆகிய 3 அமைப்புகளுடன் இணைந்து பணிபுரிவது என்று முடிவு செய்யப்பட்டது. இந்திய திரைப்படத்துறையில் திரைப்பட தொழிலாளர்களுக்கு வரலாற்றின் முதன்முறையாக PF மற்றும் ESI போன்ற வசதிகளை கிடைக்கப்பெற செய்கின்ற பெப்சியின் முயற்சிக்கு ஐஃபெக் மற்றும் இணைக்கப்பட்ட அனைத்து கூட்டமைப்புகளும் பாராட்டு தெரிவிக்கின்றது, அதற்கு ஆதரவளிக்கின்றது. இதற்கு தேவைப்படுகின்ற அனைத்து உதவிகளையும் இணைந்து செய்வோம் என்று ஐஃபெக் மற்றும் அனைத்து திரைப்பட கூட்டமைப்புகளும் ஏகமனமாக முடிவு செய்துள்ளது. இறுதியாக ஐஃபெக் மற்றும் இணைக்கப்பட்ட அனைத்து கூட்டமைப்புகளும் சார்பாக தமிழக அரசுக்கு திரைப்பட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை சீரழிக்க நினைக்கின்ற சிலரின் முயற்சிக்கு தடை விதித்து அவர்களுக்கு ஒத்துழைப்பு தராமல் வழக்கம் போல பெப்சி தொழிலாளர்களும் திரைப்பட தயாரிப்பாளர்களும் இணைந்து சுமூகமாக பயணிக்க வழிவகை செய்து தர வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சார், இன்னைக்கு இந்த 4 தீர்மானங்களும் நாங்கள் எடுத்திருக்கோம். அதாவது பெப்சி மட்டும் இல்லாமல் இந்திய திரைப்படத்துறையில் உள்ள எல்லா ஃபெடரேஷனும், இந்தியாவில் மொத்தம் 6 ஃபெடரேஷன் இருக்கு. கேரளா ஃபெடரேஷன், கர்நாடகா ஃபெடரேஷன், தமிழ் பெப்சி மற்றும் ஐஃபெக், ஆந்திரா ஃபெடரேஷன், வெஸ்டர்ன் இந்தியா, ஈஸ்டர்ன் இந்தியா 6 ஃபெடரேஷன் இருக்கு. இவங்க எல்லாம் சேர்ந்து ஆல் இந்தியா ஃபெடரேஷன் ஒரு இதுதான், அதனுடைய பாடியாக தான், அந்த அம்ப்ரெல்லாவுக்கு தான் இந்த 6 ஃபெடரேஷன் இயங்குது. இவங்க அனைவரும் இணைந்து இன்னைக்கு இந்த முடிவு நாங்கள் எடுத்தோம். இன்னைக்கு ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் பண்ணிருக்கீங்க. தயாரிப்பாளர் சங்கத்தில் என்ன சொல்றாங்கன்னா, எல்லா இடமும் மேக்சிமம் ரஜினி சாருடைய ஜெயிலர் 2, பல இடங்கள்ல லெஜெண்ட் சரவணாவோட ஒரு படம் இதெல்லாம் நடந்துச்சு, தொழிலாளர்கள் வந்திருந்தாங்க, படப்பிடிப்பு நடந்துச்சு அப்படின்றாங்க. அதான் பொய்யே சொல்றதுங்கிற நாங்கள் என்ன பதில் சொல்றது? நீங்கள் அது சம்மந்தப்பட்ட இப்போ கோழிக்கோடில் ஷூட்டிங் நடக்குது. அங்கேருந்து எல்லா தொழிலாளர்கள் வந்திருக்காங்க. இப்போ 3 மணிக்கு இங்கேருந்து அவங்க ரிட்டர்ன் ஆகுறாங்க. ஊட்டியில் சமுத்திரகனி படம் ஷூட்டிங் நடக்குது. அவங்க படம் இப்போ எல்லா தொழிலாளர்கள் வந்தாங்க. மதியம் ஒரு 1 மணிக்கு கிளம்பிட்டாங்க. ஊட்டியிலேருந்து காரில் வந்தாங்க எல்லாரும். அதுபோல் லெஜண்ட் மூவி சரவணா எல்லாருக்கும் இங்கே எடுத்துட்டு நைட்டு கேட்டாங்க, வேண்டாம்னு சொல்லிட்டு நாளையில ஷூட்டிங் போகிறாங்க. வாகமல்ல விஜய் சேதுபதி ஷூட்டிங் கேட்டாங்க. இல்லை, இன்னைக்கு ஒரு நாள் எல்லாரும் கலந்து கொண்டாங்க. எல்லாரும் இன்னைக்கு கலந்து கொண்டு சொன்னோம். ஒரு நாள் ஷூட்டிங் இருக்குது. ராமேஸ்வரத்தில் ஆதிபன் ஜெட்டி ஷூட்டிங் நடக்குது. இவங்க எல்லாருமே இன்னைக்கு நடக்கிற ஷூட்டிங் அவங்க சொல்லணும்.
அதாவது வந்து நம்ம உண்மையாகவே நாங்கள் எந்த ஷூட்டிங் நிறுத்த வேண்டாம், சென்னையில் இருக்கிற ஷூட்டிங் மட்டும் நடத்தலாங்க முடிவு பண்ணோம். இது போல் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணுற படத்தையே எங்களுக்கு எதிராக அவங்க கணக்கு காமிப்பாங்கன்னு சொல்லி தான் இன்றைக்கி வேண்டாம், நம்ம எல்லாம் ஒரு நாளும் அடையாள வேலை எடுப்போம், எல்லாம் இணைந்து செய்வோங்கிறது வந்து அவங்க தான் காரணம். எந்த தயாரிப்பாளர் பாதிக்கப்பட்டிருந்தால் அது காரணம் வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை சேர்ந்த சில நிர்வாகிகளை தானே தவிர பெப்சி எப்போதுமே வந்து வேலை நிறுத்தம் இந்த 10 வருஷத்தில் நாங்கள் வேலை நிறுத்தம் பண்ணணும்னு நாங்கள் முடிவு பண்ணதே இல்லை. தயாரிப்பாளர் சங்கம் தான் 2 முறை வேலை நிறுத்தம் அறிவித்தாங்க, அவங்களுக்கு இணைந்து பயணித்தோம். பெப்சியாக வேலை நிறுத்தம்ங்கிறது இந்த அடையாள வேலை நிறுத்தம் வந்து இந்த 10 வருஷத்தில் இதுதான் முதல் நாள், இதுவே இறுதி நாளாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். எதுக்கு எந்த ஆக்டர் ஆறு ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க, ஒரு கால்பார் பண்ணாங்களா, இல்ல ஏதாவது ஒரு இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்லயோ ஏதோ ஒரு பண்ணிருக்கலாம். வாயை அவர் கேட்க வருது, தயாரிப்பாளர் சங்கத்துல தயாரிப்பாளரே கூப்பிட்டு பேசிருக்கலாம்ல, சுமூகமா பேசுங்க அப்படின்ட்டு ஏன் அவங்க முயற்சி எடுக்க மாட்டாங்க அப்படின்றது அவர் கேட்கிறார். கரெக்டு தான், நாங்களும் அந்த கேள்வி பல முறை கேட்டிருக்கோம், அவங்கள தான் கேட்கணும். முன்பு வந்து ராதாரவி இருக்கும்போதும் விஜயகாந்த் சார் இருக்கும்போதும் சரத்குமார் இருக்கும்போதும் நாசர் இருக்கும்போது கூட வந்து சில நேரங்களில் இது மாதிரி பிரச்சனை வரும்போது எல்லாரும் உட்காந்து பயணிச்சிருக்கோம். இப்போ ஏங்கிற கேள்வியை நீங்கள் தான் அவங்களுக்கு கேட்கணும், நாங்கள் 2 முறை கேட்டுட்டோம். இனிமே அப்போ இன்னிலிருந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கு கூட ஆமாம், தயாரிப்பாளர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நாங்கள் வந்து கோஆப்ரேஷன் இல்லை. அவங்க யார் வேணாலும் வச்சுருக்கோம், அவங்க படத்தை நாங்கள் தடுக்கவும் மாட்டோம். அவங்க ஏற்கனவே கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க எங்கள் படத்தை தடுக்கக்கூடாதுன்னு. அவங்க வந்து அவங்க படத்தை தடுக்கணும் இல்லை, அவங்களுக்கு நான் கோஆப்ரேஷன் கொடுக்குறதுலன்னு முடிவு. அவங்க வந்து ஏதோ தனியாக சங்கம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 7,000 தமிழ்நாட்டில் நான் 7 கோடி பேர் இருக்காங்க சார், 7 பேர் வேணா அவங்க சேர்த்து நாங்கள் வேணான்னு சொல்லல. நாங்கள் இருக்குது 20,000 பேர் இருக்கோம். நாங்கள் இனி வேணும்னு நினச்சாங்கன்னா நாங்கள் ஒர்க் பண்ணுறோம், வேணாம்னா நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு கூட அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க. அவங்க இருக்கு நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்திலே இருக்கிறவங்க தயாரிப்பாளர் சங்கத்திலே இருக்கிறாங்க. அவங்க இங்க இருந்து படம் வேணும்னு சொல்லும்போது இங்க மாறி வந்து இவங்க லெட்டர் வாங்கிட்டு வந்து இவங்க அங்க போயிடுறாங்க. அப்ப இப்படி அவங்க கிட்ட நீங்க கோஆபரேட் பண்ணுங்க. இனிமேல் அது மாதிரி பண்ணாங்கன்னா அது அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிடுவோம். இது வரைக்கும் வந்து என்ன சொல்லியிருக்கோம், வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் கொடுத்தாலும் லெட்டர் கொடுத்தாலும் நாங்கள் ஒர்க் பண்ணியிருந்திருக்கோம். இப்போ வந்து ஒர்க் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு அது மாதிரி டபுள் கேம் இனிமேல் பண்ணாங்கன்னா அந்த அந்த சங்கத்துக்கு சொல்கிறோம், டபுள் கேம் பண்ண ப்ரொடியூசர் ஒன்று எழுதிற அங்கே இருக்க சொல்லுங்கள், இல்லை உங்ககிட்ட இருக்க சொல்லுங்க சொல்லுங்கள். ஏன்னா ஒரே நாளில் முடிய போகிறது இல்லை இந்த வாழ்க்கை, தொடர்ந்து படம் பண்ணணும் இல்லையா. ஒரு தடவை ஏமாத்தலாம், தொடர்ந்து ஏமாற்ற முடியாது இல்லையா. இப்போ அதிக படம் போகிறது யாருக்கு சார்? நடப்பு தயாரிப்பாளர் சார் சொன்னால் அவங்களுக்கு கோவம் வருது. இப்போ என்னன்னா நீங்கள் சொன்ன நியூட்ரலாக இருக்காங்க இல்லையா, ஒரு 100 பேர் இதுலேயும் இருக்காங்க அதுலேயும் இருக்காங்க. இப்போ நாங்கள் அன்றைக்கி கணக்கெடுக்கும் போது மொத்தம் 46 படங்களில் 35 படங்கள் வந்து நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாங்க, 11 படம் வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் இருந்தாங்க. இந்த 35 படங்களில் வந்து 2துலேயும் இருக்கவங்க ஒரு 10 பேர் இருப்பாங்க. அந்த 10 பேர் அவங்களும் சேர்த்துப்பாங்க இவங்களும் சேர்த்துப்பாங்க. அதனால் வந்து நம்ம இப்போ கணக்கெடுத்து சொல்ல முடியாது. ஆனால் இப்போ வந்து 60 to 70% நடக்கிறது அது ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ் வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ தமிழ்நாட்டுல இருந்து நீங்க பெப்சி அனௌன்ஸ் பண்ணிட்டோ, இது வேற மாநிலங்கள்ல போனாலும் இவங்கள சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க பண்ண மாட்டாங்க. தயாரிப்பாளர் சங்கத்துக்கு பண்ண மாட்டாங்க. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் பெப்சி இல்லாம அவங்க அளவே பண்ணுவாங்க. பெப்சி தொழிலாளர் இல்லாம அவங்க ஒர்க் பண்ண மாட்டாங்க. நீங்க லெட்டர் தரணும் அவங்களுக்கு. ஆமா, இப்போ எங்க தொழிலாளர் இருக்காங்க இல்லையா, அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து நாங்க அவங்க முதல்ல அவங்க எங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் கொடுக்கணும், நாங்க இந்த பெப்சியோட இணைந்து பயணிக்கிறோம் அப்படின்னு வந்து ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. இனி அவங்க எங்களுக்கு கொடுக்கணும். அந்த லெட்டர் நாங்கள் அவங்களுக்கு அனுப்பிச்சா மற்ற தொழிலாளர்கள் மற்ற இதுல ஒர்க் பண்ணுவாங்க. இயக்குனர் சங்கத்துல சார் மட்டும்தான் வந்திருக்காங்க. சப்போர்ட்டா வந்து முன்னாடி இயக்குனர்கள் யாராவது போராட்டத்துக்கு வந்திருக்கலாம். ஆனா ஆக்டர் சங்கத்துல பெரிய ஆக்டர் சங்கம் எங்ககிட்ட இல்ல சார். இங்க வந்து சப்போர்ட்டா வருவாங்க. அதுதான் நான் சொல்லிட்டேன். அது நீங்க அவங்கள தானே கேட்கணும். என்ன காரணம் அவங்கள தான் கேட்கணும். நாங்கள் சொல்லிட்டோம், ஏதாவது காரணம் இருக்கா நீங்க அவங்கள தான் கேட்கணும். எல்லா இயக்குனரும் இன்னைக்கு போராட்டத்தில் எல்லா இயக்குனரும் பெரும்பாலும் ஜூனியர்ஸ் வந்து எல்லாரும் இப்போ வந்து ஒருத்தர் வந்தா போதும்னு சொல்லுவோம். ஒரு சங்கத்துல இருந்து ஒருத்தர் வந்தா போதும் போதும். மற்றபடி இன்னைக்கு எல்லாரும் அவங்களாம் நம்ம இன்வைட் பண்ணல. எனக்கு காலையில முடிஞ்சிச்சு. இன்னைக்கு ஒரு சங்கத்துல இருந்து ஒருத்தர் வந்தா போதும் அப்படின்னு பாடிக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல சார், எத்தனையோ பேர் இருக்காங்க. கொஞ்சம் நாங்கள் அதனால தான் இந்த பிரச்சனையை வந்து ஏறக்குறைய 45 நாளாக யார் கூடயும் பிரச்சனை இல்லாமல் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். அரசாங்கத்துக்கு 2 முறை கொடுத்தோம். நேற்று தான் வந்து அரசாங்கத்துலேருந்து தகவல் வந்திருக்கு. இப்போது ஐஎன்பி மினிஸ்டர் இதுக்கு கால்ஃபர் பண்ணாங்க. அவர் ஊட்டியில் இருக்கார், வந்த உடனே 2 பேரும் கூப்பிட்டு வச்சு பேச போகிறோம் அப்படின்னு. நீங்கள் ஊரில் இருக்கீங்களான்னு வந்து நேற்று தான் ஃபோன் கேட்டாங்க. அதனால் அரசுக்கும் நாங்கள் தகவல் கொடுத்துருக்கோம், நடிகர் சங்கத்துக்கும் வந்து வேண்டுகோள் கொடுத்துருக்கோம், சம்மந்தப்பட்ட அனைத்து துறைகளுக்கும் வேண்டுகோள் கொடுத்துருக்கோம். ஏதாவது பிரச்சனைனா பேசி செட்டில் பண்ண, இதுக்கு வந்து இன்னொரு இது தேவையில்லைன்னு சொல்லி சொன்னோம்.
அது அவங்க அதை யூகோவை எடுத்துகிட்டு அவங்க ஒரு வேளை நம்ம சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்கன்னு அவங்க நினச்சிருக்கலாம். அதனால் இந்த முடிவு எடுத்துக்கலாம். ஸ்ட்ரைக் இனிமேல் வர சான்ஸ் இல்லை சார். இனிமேல் ஸ்ட்ரைக் வர சான்ஸ் இல்லை. நோ மோர் ஸ்ட்ரைக். இது வந்து ஒன்லி டோக்கன் ஸ்ட்ரைக்கு. நான் அவங்களுக்கு நாங்கள் ஒர்க் பண்ண மாட்டோம். அதுதான் நாங்கள் எடுத்த முடியும் சார். அவங்களோட கோரிக்கை ஒற்ற கோரிக்கை. நாங்க வந்து தயாரிப்பாளர் சங்கம், பழமையான தயாரிப்பாளர் சங்கம், எங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு போன அமைப்புல போய் நீங்க வந்து அக்ரிமெண்ட் பண்ணாதீங்க அப்படின்றத நாங்க உங்கள்கிட்ட சொல்லுவோம். ஆனா இப்ப வந்து பிரச்சனை வேற மாதிரி இருக்கு. பெர்சன்டேஜ் ஆஃப் எம்ப்ளாயிஸோட சேலரி ஹைக் அப்படின்ற மாதிரி எல்லாம் இன்னைக்கு பேசுறோம். ஆனா அவங்களுடைய மன வருத்தம் அது ஒன்னா தானே இருக்கு. நீங்க வந்து தமிழ் திரைப்படத்தை பிரிஞ்சு போய் நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தை போறவங்க கிட்ட அக்ரிமெண்ட் பண்ணாதீங்க. நாங்க தானே பழமையான சங்கம், எங்க கூட நீங்க பண்ணி நீங்க 2 பேரும் சேர்த்து வைக்க முயற்சி பண்ணிருக்காங்க. சங்கமா இருக்கிறது நீங்க அப்படியே வச்சு கடந்த 5 வருடமாக இதுக்கான முயற்சி நடந்துட்டே இருக்கு. 2 பேரும் சேர்ந்து உட்கார வச்சு சம்பள பேச்சுவார்த்தையிலிருந்து, கலைஞர் நூற்றாண்டு விழா நடத்துனதுலேருந்து, இப்போ வந்து மறுசீரம் பண்ணது, 2 பேரையும் வந்து உட்கார வச்சு பேசுனது வந்து பெப்சியோட முயற்சி தான். வழக்கமாக இது மாதிரி தயாரிப்பாளர் பிரிஞ்சா பெப்சி தான் அதில் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஊர் 2 போட்டா கூத்தாடி கொண்டு வருஷங்கிற மாதிரி தயாரிப்பாளர் 2 போட்டால் எங்களுக்கு நல்லது நினைப்போம். ஆனால் நாங்கள் கடந்த 5 வருடமாக 2 பேரையும் உட்கார வைக்க பல முறை போராடி 2 பேரும் ஒரு பெஞ்சில் உட்கார வச்சோம். அவங்க இழைச்சிட்டு தான் எங்களுக்கு நல்லது, இண்டஸ்ட்ரிக்கு நல்லதுன்னு அவங்க சொல்லியிருக்கோம். அது அவங்க தீர்ப்பில்லை. இப்போது முதல்ல சேம்பரோட தான் கையெழுத்து போட்டோம். அப்புறம் ஏன் தமிழ் ப்ரொடியூசரோட கையெழுத்து போட்டோம். அப்போ வந்து இப்போவும் அவங்களோட நம்ம கையெழுத்து போடுறதுக்கு இது வந்து அவங்க சும்மா சொல்கிற குற்றச்சாட்டை தவிர, நிர்வாகி இப்போது வேணான்னா வேணான்னு சொல்லணும்ல. இன்றைக்கி 50 படம் ஷூட்டிங் எடுக்குது. 50 படத்தோட தயாரிப்பாளரும் பெப்சி ஏங்க ஷூட்டிங் இல்லை, நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்றாங்க. நாங்கள் சொன்னோம், உங்கள் தயாரிப்பாளர்லாம் வாங்கன்னு கூப்பிட்றீங்க, உங்கள் சங்கத்தை நிர்வாகி வேண்டாங்கிறாங்க. நீங்கள் போய் உங்கள் சங்கத்தில் தானே கேட்கணும். ஒரே ஒரு தயாரிப்பாளர் கூட நீங்கள் வேணான்னு ஒரு தயாரிப்புன்னு சொல்லலை. அப்போ எல்லா தயாரிப்பாளரும் வேணுங்கிற நிலையில் இருக்கும்போது அதை முடிவெடுக்கிற அதிகாரம் தயாரிப்பு நிர்வாகிகள் எங்கேருந்து வந்தது? எப்படி அவங்க அந்த முடிவு எடுக்கலாம்? வேணான்னா தயாரிப்பாளர் அதனோட பாடியில் இருக்கும் வேணான்னு தானே சொல்லணும். அதில் எழுது இன்னைக்கு 50 பேர் நடக்குதுன்னா 50 பேர் வேணும்னு தானே கேட்குறாங்க. இன்னொன்று நேற்றுக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம் நின்று போய் அதுல வரக்கூடிய இழப்பை அந்த யார் அந்த வெப்சி தான் பொறுப்பு அப்படின்றத வெப்சிட்டு வாங்கி அந்த தயாரிப்பாளருக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படும். சட்ட ரீதியாக கூட நாங்கள் சட்டம் எல்லாரும் புது தானே. சட்டம் ஒன்று ப்ரொடியூசர் கவுன்சில் மட்டும் இல்லை இல்லையா? நீங்கள் தான் வேணாம் நான் இன்னொருவோட ஒர்க் பண்ணா சரி போய் ஒர்க் பண்ணிங்கன்னு சொல்கிறோம். யார்கிட்ட கேட்குறது? நீ வேணான்னு சொன்ன பிறகு அப்புறம் நான் என்ன எப்படி நீ சார்ஜ் பண்ணுவீங்க? என்ன வேணான்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் வேணான்ன பிறகு வேணாம் தானே, அப்புறம் எப்படி நான் வரல நீ மேலே எப்படி கேஸ் போடுவீங்க? நீ தானே வேணான்னு சொன்ன. அப்புறம் சரி, இப்போ வந்து நீங்க இன்னிலிருந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. ஏற்கனவே அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க. ஒரு படம் பாதியிலே போய் நின்று போயிருக்கோம். அந்த படத்தை எப்படி கண்டினியூ பண்ண போறீங்க? இப்போ இதனால பாதிக்கப்படக்கூடியது அந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய தயாரிப்பாளர். அது அவங்க தானே முடிவு பண்ணோம். ஏன் இது மாதிரி கொடுக்குறேன்னு அவங்க கேட்கணும் இல்லையா? கரெக்டு. அந்த தயாரிப்பாளர் யாரை கேட்கணும்? இப்போ வேணான்னு உங்கள் பாடி முடிவு பண்ணிட்டாங்க சார் வேணான்னு. அப்போ நாங்கள் எப்படி வர்றது? உங்க வேணான்னு உங்கள் பாடி முடிவு பண்ண பிறகு நாங்கள் எப்படி உங்க கூட வர்றது? ஏன் வேணான்னு முடிவு பண்ணி நீங்கள் போய் உங்கள் மெம்பர் அவ்வளோதான். அவங்க சேம்பர்லேயும் வாங்கலாம். ஏன் நீ நடப்பு தயாரிப்பாளர் எங்களுக்குள்ள உள்ள வந்து யாருக்கும் நாங்கள் புரோக்கர் வேலை பண்ணல. புரியுதுங்களா? நீங்கள் வந்து அதுக்குள்ளே ஒரு கொக்கியை மாட்டக்கூடாது. நாங்கள் இப்போ அறிவித்த மாதிரி ஃபிலிம் சேம்பர், ஆக்டர் ப்ரொடியூசர் கவுன்சில், கில்டு 4 முன்னாடி 4ஓட ஒர்க் பண்ணோம். இன்றைக்கி ஒருத்தர்கிட்ட இல்லை, மீதி 3 பேர் எல்லாரும் என் கூட ஒரு இணைஞ்ச பையனுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் அதில் இருக்கிற நீங்கள் அதில் போய் ஜாயின் பண்ணுங்க, நாங்கள் ஒர்க் பண்ணணும்னு சொல்லுவோம். சார் மொத்தம் 50 படங்கள் நடந்துட்டு இருக்கு. 50 ஷூட்டிங் நடக்குது. அதில் வந்து 28 வந்து சீரியல் சார், 22 படங்கள். அதில் வந்து சீரியலுக்கு மட்டும் வந்து ஹாஃப் டே மட்டும் சொல்லிவிட்டு அவங்க மதியானம் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க 28 பேர் ஆரம்பிச்சிட்டாங்க. 22 பேர் இன்னைக்கு நாளையிலேருந்து ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு ஷூட்டிங்கும் எங்களுக்கு இந்த 50ல் ஒரு ஷூட்டிங் நடக்காது. ஏதாவது நடந்தால் அவங்க தான் சொல்லணும். ராதா ரவி சார் மைக்ல பேசும்போது ஒரு கருத்து சொன்னார். சம்பளத்தை வந்து அடிசர் வந்து பாதி பேர் இல்லை உண்மையா புரியாது சார். அது வந்து இல்லை, அது முன்னாடி இருந்த காலகட்டம். இப்போ நாங்கள் வந்து குறைஞ்சபட்சம் டெய்லி வேஜஸை வந்து அன்றைக்கே இல்லை மறுநாள் வாங்கிடுறோம். ஒரு 90% ஆஃப் சேலரி வந்துடும். அதனால் வந்து அது பழைய காலகட்டத்தில் இருக்குது. நடிகர்களோட சம்பளம் சில வந்து இந்த ஆஃப்டர் ரிலீஸ் கொடுக்குறேன்னுவாங்க, டப்பிங் கொடுக்குறேன்னுவாங்க. அது மாதிரி வந்து இந்த மிடில் பட்ஜெட்டு இல்லை கீழே இருக்கிறது அது நடிகர்களுக்கு அந்த பிரச்சனை கொஞ்சம் இருக்குது. எங்களை பொறுத்த வரைக்கும் 90% ஆஃப் சேலரி வந்து நாங்கள் வாங்கிடுவோம்.
சார் இன்னொன்னு நம்ம ஏற்கனவே நான் கேட்ட கேள்விதான். Yes. You no, they just go. சார் but last question. Yeah, please. ஏற்கனவே நான் கேட்ட கேள்விதான். தயாரிப்பாளர்கள் சங்கத்துல அந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்து நம்ம படம் இப்ப நிக்க போகுது அப்படின்றதுல அப்படி எத்தனை படம் வந்து பாதியில இப்ப நிக்கும் அப்படின்றத அது எங்களுக்கு இது கணக்கு இல்லை சார். இனிமே தான் இப்போ நாங்கள் வந்து எல்லாம் ப்ரொடியூசர் லெட்டர் வாங்க சொல்லியிருக்கோம். இப்போ 50 பேரில் வந்து ஏறக்குறைய 41 பேர் வந்து லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ் வந்து சேம்பர்லேருந்து இன்னும் 9 பேருக்கு வரல. அவங்க அதில் இருக்காங்களா இதுலேயும் இருக்காங்களாங்கிறது இனிமேல் அதுதான் எது கேட்குறேன்னா, பல கோடி ரூபாய் செலவு பண்ணி செட்டு போட்டிருப்பாங்க, எல்லாம் ஸ்பாட் எல்லாம் ரெடியா இருக்கும். இன்னைக்கு திடீர்னு நீங்க நிறுத்திட்டீங்கன்னா இந்த இழப்பை வந்து தமிழ் சினிமா ஏற்கனவே பெரிய நட்டத்துல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ப்ரொடியூசர் இல்லை அவங்க தான் ரெடியாக ஆள் வச்சிருக்கணும். நாங்கள் போக வேண்டியதானப்பா. நாங்களா நிறுத்துறோம், எங்களை வேணாங்கிறாங்க. அதுக்கு ப்ரொடியூசர் கவுன்சில் பதில் சொல்லணும். பல கோடி படம் எடுக்கிறவங்க எல்லாம் ஆக்டிவ் ப்ரொடியூசர் இருக்காங்க. இந்த கேள்வி அவங்க கிட்ட கேட்கணும். இல்லை அது அவங்களால பாதிக்கப்பட்ட ப்ரொடியூசர் அவங்களே தானே கேட்கணுமா? நாங்கள் வரலன்னு சொல்லலைங்க, நாங்கள் ஒர்க் பண்ணலன்னு சொல்லலை. அவங்க வித்ரா பண்ணாங்கன்னா we are ready to work. அதான் நாங்க ஃபெக்ஷோட மட்டும் ஒர்க் பண்ணுவோம். ஆமா ஊர்ல 10 சங்கம் இருக்கு, உப்புமா சங்கம்லாம், அதுக்கெல்லாம் எங்களை பத்தி பிரச்சனை இல்லை. நீ உன்னோட வேலையை மட்டும் கவனி. ப்ரொடியூசர் கவுன்சில் வேலையை நீ ப்ரொடியூசர் கவுன்சில் வேலையை பாரு. நீ போய் இன்னொரு சங்கத்தை தொடங்குறதோ இல்லை ஆதரிக்கிறதோ அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்றதோ அவங்கள வச்சு எங்களை அடிக்கலாம்னு நினைக்கிறதோ அதுதான் அவர் சொன்னாரு. அதை வந்து உன்னி சார் சொன்னாரு. ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து தொழிலாளர் தொடங்கல, அடிமைகள் சங்கத்தை தொடங்க நினைக்கிறாங்க. சம்பளம் வாங்காம வேலை செய்யற சங்கத்தை தொடங்க நினைக்கிறாங்க. அவங்க 2 மாசம் அவனும் சம்பளம் கேட்பான்ல. இதுல என்னன்னா ஒரே சின்ன டவுட் என்னன்னா, கணவன் மனைவி மாதிரி இருந்த ஒரு சங்கம் தான் ரெண்டுமே. இவ்வளவு நாளா பிரச்சனைகள் வரும், தீர்க்கப்படும், பேசுவீங்க, நீங்க உள்ளாடி உட்காந்து. இப்போ மட்டும் இந்த புதுசா வந்த ஜெண்டர் பாடியில இருந்து தான் பேசுறதும் பிரச்சனையும் நீங்க ஒண்ணு கொடுத்தீங்கன்னா பார்த்து அறிக்கை உடனே வருது. அதோட சிட்டிங் உட்கார வந்து ஏன் தான் சார் இது காரணம்? சார் அதுதான் நான் சொல்லிட்டேன்ல சார். உண்மையே சொல்ல போனால் ப்ரொடியூசர் கவுன்சிலில் இருக்கிற சில நிர்வாகிகள் வந்து ஒரு சில கோரிக்கைகள் வச்சாங்க. அதுக்கு நாங்கள் ஒத்துழைச்சிருந்தா ஒரு வேலை இதெல்லாம் எல்லாம் போயிருக்கும். அவங்களோட தனிப்பட்ட லாபத்தை, தனிப்பட்ட சுயலாபத்தை அது வந்து கோரிக்கையாக வச்சாங்க. அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால் அது இந்த பிரச்சனையை வந்திருக்காது. அவங்க தான் இப்போ முனைப்பாக செயல்படுறாங்க. அது மாதிரி ஒரு ஏஜென்சியை வந்து பணம் வாங்கி கொடுக்குற ஏஜென்சியாக இனிமேல் 50 இருக்காது. நம்ம சொன்னதால வந்த பிரச்சனை தான். யாருன்னு பேரை சொல்லுவீங்களா? உங்களுக்கு தெரியும், ஊருக்கே தெரியும். இப்போ நாங்கள் எது சொல்றது? வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, எங்கள் கீழதான் பெப்சி இருக்கு, நாங்கதான் காசு கொடுத்துறவங்க, எங்கள் கீழதான் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த வேலையை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? எல்லாரும் நீங்க சொல்ற மாதிரி நாங்க காசு கொடுத்தாதான் நீங்க பண்ண முடியும் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. அது உண்மைதான் சார், அது உண்மைதான். அவங்க காசு கொடுத்ததான் நாங்கள் வந்து வேலை செய்கிறோம். ஆனால் காசே வந்து இன்னொரு காசை குட்டி போடாது. காசு வந்து உழைப்புங்கிற ஒரு தொழிலாளியோட சேரும்போது அது லாபங்கிற ஒன்று கொண்டு வரும். இல்லைனா காசு வரும் பேப்பர் தான். அது வந்து உடம்புல உயிர் இருந்தால் தான் பேர் வந்து அதுக்கு மோகன், ராதாரவி, செல்வமணின்னு. ஒரு உடம்புல உயிர் இல்லைன்னா அது பேர் பணம் தான். அது மாதிரி வந்து பணத்துக்கு வந்து உழைப்பு இல்லைன்னா அந்த பணம் ஒரு பேப்பர் தான். அந்த பேப்பர் வச்சு நாக்கு தான் வடிக்கணும். அவங்க कुछ पेडिशन से हिंदी फिल्म इंडस्ट्री से कुछ पूछना because our flight we are getting late. Yeah, we finished, sir. If any question, yeah. We are with that எல்லாமே not only 50 all India ல இருந்து வந்திருக்காங்க. மும்பைல இருந்து, கல்கட்டால இருந்து. Our president told that you are going to support Pepsi. Yes, is it sir? Yes, 100% support, unconditional. Unconditionally. He from our Tamil Producers Association. Did they anyone contact you for this? Did they anyone contact and ask for support? No, we are with worker association. Will support the Pepsi. If they contact you, means you will support? No. 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 If they call us, we only say talk to the president or the secretary of the Pepsi, then come to us. There is no questions of direct talking. Otherwise, he wants to talk with the IFA, we don't have any problem. But first of all, talk to the honorable president of the Pepsi. Yeah. That's all. They can communicate, they can try to compromise. They will be with them also. They will, if they come to the discussion table, they are ready to for the compromise. If
something is misunderstanding or something we are doing wrong, they can advise us. No, Pepsi, you don't do this because it's not correct. They can advise us. Definitely we'll do.